ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்ட் இது மூணுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர்ன்றது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் டெல்லியில் நடந்த G20 மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ண கண்ட்ரிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா US, UAE, சவுதி அரேபியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, அப்புறம் யூரோப்பியன் யூனியன். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பையில் ஸ்டார்ட் ஆகி அடுத்தது பார்த்தீங்கன்னா துபாய் போகுது. துபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவிலேருந்து ஜார்டன், ஜார்டன்லேருந்து இஸ்ரேல், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கே ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸில் இருக்கக்கூடிய பைரியஸ் அப்படின்ற ஒரு சிட்டி. இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகிறோம்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கடல் வழியாக கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சுயஸ் கேனல், அதாவது சுயஸ் கால்வாய்ன்ற இந்த வழியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போவோம். அண்ட் இது டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா 15 to 16 days எடுத்துக்கும். ஒரு 7637 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அதுவே நம்ம இந்த IMEC ப்ராஜெக்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6600 கிலோமீட்டர்ஸ் தான் எடுத்துக்கும். ஒரு 10 to 11 daysலேயே பார்த்தீங்கன்னா இந்த பைரியஸ்ன்ற சிட்டியை நம்ம மும்பையிலேருந்து ரீச் பண்ணிட முடியும். ஸோ அப்படின்றப்ப அரௌண்ட் 40% ஆஃப் டைம் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 30% ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு குறையுது. சுயஸ் கால்வாய் வழியாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஏமனில் இருக்கக்கூடிய இந்த ஹவுதீஸ்ன்ற ஒரு தீவிரவாத இயக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகக்கூடிய கப்பலை அட்டாக் பண்ணுறது, அதுலேருந்து பொருட்களை திருடுறது, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க.